குட்டீஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு தியா. ஹாய் ஜிஃபே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு. நல்லா இருக்கீங்களா? சரி, நான் மிக்கி தான் வருவாங்கன்னு பார்த்தேன். நீங்கள் என்ன தியா நீங்கள் வந்துட்டுக்கிறீங்க? இன்னைக்கு உங்கள் பர்த்டே பார்ட்டியா? ஆமாம். முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டீங்களா? அக்கா நாங்கள் அப்படியே பர்த்டே மாதிரி பூச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். ஓஹோ, அதான் பலூன்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர், பலூன்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. கலர்ஃபுல்லாக ஃப்ராக் போட்டு நல்லா அழகாக வந்து நின்றுட்டுருக்கீங்க தியா. சூப்பர் தியா. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்டிங் நம்ம சண்டே கிளாஸ்க்குள்ளே வந்துட்டோம்ல. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஜபம் பண்ணணும். ஓ, ஜபம் பண்ணணுமா? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணணும்? கண்ணை மூடி கிட்ட போட்டு ஜபம் பண்ணணும். ஓகே ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? சோதரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக நேசிக்குதான் பரிசுத்தமான பல்லகு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா சோதரம் ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோமே. சோதரிக்கிற ராஜா ஐசப்பா, அந்த வேலையிலே கூட தகப்பனே அப்பா, அந்த சண்டே கிளாஸ் அப்பா ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுக்குற ஆண்டவரே, இந்த நாளிலே கூட தகப்பனே ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பாடல்கள் மூலியமாக கதைகள் மூலியமாக ஆண்டவரே கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு வசனங்கள் மூலியமாக தகப்பனே அப்பா, இதை கேட்கிற அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் ஆண்டவரே உடைய தெய்வீக அப்பா உடைய அப்பா சோதரிக்கிற ராஜா நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவங்களுக்குள்ள அப்பா கிரியை செய்ய வேணுமாய் செபிக்கிற கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் தெய்வீக பிரசனத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். செபத்தை கேட்டனால பிதாவே, ஆமென். ஓகே தியா, ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பரா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் தியா? ஓ, டான்ஸா? நீங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறீங்களா தியா? எஸ். ஓ, சூப்பர் சூப்பர். அப்போ டான்ஸ் ஆடலாமா? Joy, 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 I have joy in my heart. Jesus loves me, I have joy in my heart. Joy in my heart, Jesus loves me. I have faith in my heart, faith, faith, faith. I have faith in my heart, Jesus loves me. I have faith in my heart. தியா, டான்ஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சு தியா. நீங்கள் கூட சூப்பராக டான்ஸ் ஆனீங்க போல இருக்கு. ஆமாம். அப்படியா? சரி, அந்த இங்கிலீஷ் சாங்ஸில் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏசப்பா வந்து நம்ம வந்து நேசிக்கிறதுனால அவர் வந்து நம்ம விசுவாசிக்கிறோம், அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம். அப்புறம் நம்ம அவர் மேலே நம்ம விசுவாசித்து அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கிறதுனால அவர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு? சமாதானத்தை கொடுக்குறாரு. ஃபீஸ் வந்துச்சா? சமாதானத்தை கொடுக்குறாரு. ஆமாம் தானே? ஓ, அப்போ நீ வந்து இன்னும் ஏசப்பா வந்து அதிகமாக நேசிப்பியா? மற்றவங்க கிட்ட சொல்லுவியா? சொல்லுவேக்கா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவியா ஏசப்பா பற்றி? ஏசப்பா அவங்கள வந்து நேசிக்கிறாரு, அவங்கள நீங்கள் நம்புங்க, அவங்கள விசுவாசிங்க, அப்படி சொல்லுவியா? ஓகே ஓகே தியா.
ஓகே தியா, சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பராக டான்ஸ் ஆனீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் தியா? ஸ்டோரி பார்க்கலாமா? ஸ்டோரி பார்க்கறதுக்காக அண்ணா கூப்பிட்டுலாமா? ஓகே. ஹாய் குட்டீஸ், நம்ம வேதத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டு வந்திருக்கிறோம். அதில் இருக்கிற கதைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போது என்ன தெரியுமா? நாகும் ஆபகுப் நாகும் சொல்லிட்டு 2 புஸ்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 புஸ்தகத்தோடைய ஆசிரியர் தான், ஓகேங்களா, அவங்கள குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தென் திசையில் இருந்திருக்கிறாரு, ஒருத்தர் வட திசையில் இருந்திருக்காரு. ஓகேங்களா, இவங்க 2 பேரும் இஸ்ரவேலருக்கான குறித்து எச்சரிப்பும் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றவர்கள் இவர்கள்லாம். ஓகேங்களா, இந்த தேசத்தில் பார்த்திங்கன்னா, இந்த தென் திசையில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர்கள் அடிமையாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறதும் தேவனால் எச்சரிப்பு பெற்றோம். தேவனுடைய பாபிலோன் ராஜாவை கொண்டு என்ன பண்ண போகிறாங்க? தேவனை அறியும்படியாக செய்யறதுக்காகவும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, இவங்களெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அநியாயமாக வட்டி வாங்கிறது. தேசத்தில் என்ன பண்ணுறாங்க? அநியாயமாய் ஏழைகள் மீது என்ன பண்ணுறாங்க? வட்டி வாங்கி அவங்க மேலே சுமத்துறாங்க. இப்படியாய் விக்கிர ஆராதனை, இப்படியாய் நீதி இல்லாமல் ஏழைகளை ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிற காலமாக இருக்குது. அப்போது தேவனால் என்ன பண்ணுறாரு? பாபிலோனால் இவங்க சிறைப்பட்டு போகிற நாட்கள் தான் இந்த நாட்கள். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தை அதான் நம்ம சொன்னல, தென் திசை வட திசையில் 2 பக்கமும் இருக்கிற ஆட்களை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அசிரிய ராஜா, இந்த வட திசையில் பார்த்திங்கன்னா அசிரிய ராஜாவுடைய மிகவும் தாக்குதல் இந்த இஸ்ரவேலரை ரொம்ப நெருக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க? மனுஷத்தன்மையே இல்லாமல் மிருகத்தனமாக மனுஷர்களை நடத்துகிறாங்க. இவங்க ரொம்ப அவங்கள என்ன பண்ணுறாங்க? ஒடுக்குறாங்க. வரிகள்லாம் கொடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? ரொம்பவும் அவங்கள இந்த அசிரிய ராஜாங்க என்ன பண்ணுறாங்க? இந்த வடதிசையில் இருக்கிற இஸ்ரவேலரை ரொம்ப நெருக்குறாங்க. ஓகேங்களா, இப்படியாய் நடந்து கொண்டு இருக்கிற காலத்தில் தான் இந்த தீர்க்கதரிசிங்க இவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைக்குனாலும் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்று மக்களுக்கு சொன்னவங்க. இவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயமாக இருப்பார். ஒருத்தர் வருவார், அவர் நியாயத்திருப்பார். யாரை பற்றி சொல்கிறாங்க? ஏசாப்பா ஒருத்தர் வருவார், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருப்பார், அவர் உங்களை நியாயத்தீர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தில் 2 புஸ்தகத்துலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, இவங்க நம்ம எப்பெல்லாம் பாவம் செஞ்சோமோ அப்போ என்ன பண்ணுவாங்க? அடிமைப்பட்டு போகுவோம். யார்கிட்ட? பிசாசுனிடத்தில். நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஏசப்பா நம்மளோட இருப்பார். ஓகேங்களா, நீங்கள் எப்பெல்லாம் பாவம் செஞ்சீங்கன்னா பிசாசானவன் உங்களோட கூட்டாளியாக மாறிடுவான். ஆனால் நீங்கள் யாரோடைய பிள்ளைங்களாக இருக்கணும்? ஏசப்பாவுடைய பிள்ளைங்களாக இருக்கணும். அதனால நீங்கள் அவரோட கூட ஐக்கியப்பட்டு இருங்க. உங்களுக்கு அவர் நீதியை செய்வார், நியாயத்தை செய்வார், உங்களை எல்லா ஐக்கியத்துக்கும் அவர் பாதுகாப்பார். அவர் தான் நம்மளுடைய நம்பிக்கை. ஓகேவா குட்டீஸ்? நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை காப்பார். அப்படியா இஸ்ரவேலரை கூட அவர் பாபிலோன், அதே மாதிரி இந்த அசிரிய ராஜா எப்போ அழிந்து போவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அது பாபிலோனிலிருந்து அந்த ராஜாக்கள் அந்த அசிரியரை அழிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேலர்கள்லாம் என்ன பண்ணாங்க? கொண்டாடினாங்க. அந்த பாபிலோன் ராஜாவை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஓகேவா, ஆனால் இந்த இஸ்ரவேலரை காப்பாற்ற ஒருவர் உண்டு. அவர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய நம்பிக்கை குட்டீஸ். ஓகேவா குட்டீஸ்? நம்ம அவரையே நம்பி இருப்போம். அவர் தான் நமக்கு கேடகமோ, எல்லா காலத்துலேயும் நமக்கு நீதி நியாயம் செய்வார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். தியா, அண்ணா ஸ்டோரி சொன்னாங்களே, கேட்டிங்களா? கேட்டோம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பைபிளில் இஸ்ரவேலர் அநியாயமாக தேவனுடைய அவருடைய அன்பு இல்லாமல் அநியாயமாக நடந்துக்கிறாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அநியாய வட்டியெல்லாம் வாங்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆண்டவருடைய பிரியமில்லாத காரியங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்கல்ல. இப்போ நம்ம அது குறித்து ஒரு ஸ்கிட்டு பார்க்கலாமா தியா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது தானே? நம்ம அது குறித்து ஒரு ஸ்கிட் பார்க்கலாமா? ஓகே. என்ன நடந்து கொண்டு இருக்குது? யாருமே வாங்கிறதுக்கு யாரும் வரல போல. ஏச்சம்மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும் ஏச்சம்மா. 1000 ரூபாய் வேணுமா? ஆமாம் ஏச்சம்மா,
அடுத்த மாதம் எவ்வளோ வட்டி கேட்டீங்களோ அவ்வளோ வட்டிக்கு சேர்த்து கொடுத்துறேன் கரெக்டாக ஏச்சம்மா. காசு கொடுத்துருவீங்களா? கொடுத்துட்றேன் ஏச்சம்மா கரெக்டாக. ஓகே, நான் வந்து அநியாயமாலாம் நான் காசு கொடுக்கறதில்ல, நியாயமான வட்டிக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். சரி அதனால் காசு ஏச்சம்மா. வந்து கரெக்டாக கொடுத்துடணும், சரியா? சரி 1000 ஏச்சம்மா. ரூபாய் வேணுமா? 1000 ரூபாய் ஏச்சம்மா. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. சரி ஏச்சம்மா நான் கொடுத்துறேன். ஓகேப்பா. அந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட காசு கேட்டாங்களே, அவங்க வந்து ஏதாவது காசு கொடுத்தாங்களா? இல்லை ஏச்சம்மா, அவங்க இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்படிங்களா? ஏச்சம்மா இந்த மாதம் என்கிட்ட காசு இல்லை ஏச்சம்மா. என்னை மன்னிச்சிங்க ஏச்சம்மா. என்னால் கொடுக்க முடியாது. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை ஏச்சம்மா. ஓ அப்படிங்களா? ஆமாம் ஏச்சம்மா. என்னை கஷ்டத்துல மன்னிச்சு இருக்கீங்களா? விட்டுங்க ஏச்சம்மா. சரிப்பா, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். உங்ககிட்ட எப்போ காசு இருக்குதோ அப்போ முடிஞ்சா கொடுங்க. சரி சரி, ஏச்சம்மா. ஓகே, நீங்கள் போகலாம். சரி. ஒரு வழியா எல்லாம் சம்பாரிச்சு நம்ம பெரிய ஆளாயிட்டோம். நம்ம வட்டிக்கு விடுவோம் இனிமே. பாபி, சொல்லு. எப்படி பாபி இருக்கிற? நல்லா தான் இருக்கிறேன். சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டா செழிப்பாக இருக்கிற போல. ஆமாம் ஆமாம். சரி, எப்படி கேட்குன்னு தெரியலடா உங்ககிட்ட. கேளு. ஒரு 500 ரூபா தான் கொடுறா, அடுத்த மாதம் தந்துடுறேன். 500 ரூபாவா? சரி, நீ என் ஃப்ரெண்டு நான் தரேன். அடுத்த மாதம் 1000 ரூபாய் வட்டியோட தந்துடுறியா? ஏய், என்னடா இவ்வளோ அநியாயமாக இருக்கிற? 500 ரூபாய் தானே வட்டி. குடியா? 500 ரூபாய்க்கு 100 ரூபா தான்றா. ஐயா நண்பன் என்னயா நீ? 500 ரூபாய் வட்டி நான் கொடுக்குறேன் உனக்கு. சரி, தந்து தொலைகிறேன் குட்றா. சரிப்பா நான் தரேன்ப்பா. இவங்ககிட்டலாம் போயிட்டு இந்தாப்பா. சரிப்பா, போயிட்டு வாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு மன்னிக்கப்பட்டது, ஆனால் இவரோ அநியாயமான வட்டியை விடுறாரு. இவருக்கு என்ன கதி நேரிடுறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஜமானே இவரை மன்னிச்சு விட்டாரு, ஆனால் இவரே அநியாயத்துக்கு வட்டி விற்கிறாரு. இப்போ போய் உடனே எஜமான் கிட்ட சொல்லணும். எங்கே நம்ம கேஷியரை காணோம்? எப்பயுமே என் கூட தானே சுற்றிட்டு இருப்பா. எங்கே போயிட்டா இன்னைக்கு? ஆளே காணோம் அவளை. பார்க்கலாம். காசு எதுனா எடுத்துட்டு என்கிட்ட ஓடி போயிட்டாளா? எஜமா நீங்க கொடுத்தீங்க இல்லையா ஒருத்தருக்கு காசு, அவங்கவே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்ட பிறகு இன்னொருத்தருக்கு அநியாயமா வட்டி வாங்குறாங்க. எஜமா அநியாயமா வட்டி வாங்குறாங்களா? ஆமா அவங்க எஜமா. முதல்ல கூட்டிட்டு வாங்க. ஏன்பா இப்படி அநியாயமா நடந்துக்கிற? நான் அநியாயம் பண்ணேண்ணா? ஆமா, என்னன்னா நான் உங்களுக்கு வந்து நல்ல வட்டிக்கு தான் நான் உங்களுக்கு கம்மியான வட்டிக்கு கொடுத்தேன். அது கூட என்னால் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு மன்னிச்சிடலாம். நான் மன்னிச்சும் விட்டேன். அந்த காசும் எனக்கு நீங்கள் கொடுக்கல. சரி, பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருந்தால் போதும். நான் நினச்சேன் நீங்கள் அநியாயமாக வட்டி கொடுறீங்களாமே, நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம். ஏன் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வளர்ந்துன்னே போகிறீங்க, அப்படியே நானும் வளரக்கூடாதா? நானும் எவ்வளோ நாள் நல்லவனா இருப்பேன். ஓ, அந்த அளவுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம். யார் அங்கே? வாங்க, இவனை வந்து கூட்டிகிட்டு போங்க. யார் கூட்டிகிட்டு வர சொன்னீங்களா? கூட்டிகிட்டு வந்தீங்களா? என்ன ஏஜமா திடீர்னு கூப்பிட்டீங்க? ஆமாங்கப்பா, நீங்கள் இவன் வந்து கொஞ்சம் அநியாயமாக வட்டிக்கு வாங்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். இவனை கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு இவனை சிறையில் போடுங்க. இவனை அப்பயே அப்படி தான் நினச்சேன் நான். இவனை ஸ்டேஷனில் கூட்டின்னு போய் பொழந்தாதான் சரி போட்டு வரும். இவனை நான் பார்த்துக்கிறேன் ஸ்டேஷனில். ஏய் வாடா. ஓகே தியா, ஸ்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஓகே, அதில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அநியாயமாக வட்டி வாங்கினாங்க. ஆனால் வந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநியாய வட்டியெல்லாம் வாங்கக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்கள் இப்படி தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூட நடந்தாங்க அப்படின்னு ஆபகுக்லலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுன்னு தான் இந்த ஸ்கிட்டில் நம்ம பார்த்தோம். நீங்களும் வந்து அதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துக்கணும். ஓகேவா? இப்போ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து வசனம் பார்க்கலாமா தியா? பார்க்கலாமா? ஓகே. ஹாய் குட்டீஸ், என்னது இது புக்கு மாதிரி இருக்கு? தியா, என்னது இது? பைபிளா? சரி, நம்ம வசனம் பார்க்கலாமா? இவ்வளோ என்ன வசனம் இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். ஏய், படிக்கலாமா வசனத்தை? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. நீதிமொழிகள் 28:25. என்னது இது? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் மொக்கையா சொல்றாங்க. யோபுடைய வாழ்க்கை எடுத்துக்கணும்னாக்கா, யோபுக்கு வந்து ஒரு சின்ன உபத்திரவம் கொடுத்தார் கடவுள்.
யோபுனுடைய வாழ்க்கையில் வந்து கடவுள் உபத்திரம் கொடுக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீ இன்னும் அந்த கடவுளையே நம்பினுக்கிறேன், இன்னும் அந்த கடவுளையே நம்பினுக்கிறேன்னு எல்லாருமே யோபை தான் சொன்னாங்க. ஆனால் யோபு ஆனாலும் வந்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தனால அவருக்கு இருந்த சொத்து எல்லாத்தையும் வந்து ரெட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அவர்கிட்ட கஷ்டம் இருக்கும்போது எல்லாமே இழந்துட்டார். ஆனால் அவர் கடவுளையே நம்பிட்டு இருந்ததுனால அந்த கஷ்டம்லாம் போயிட்டு ரெட்டத்தனையாக கடவுள் ஆசீர்வதிச்சனால யோபு வந்து செல்வந்தராக இருந்தார் அந்த ஊர்லேயே. அவங்க 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 பிள்ளைகளை மாதிரி யாருமே கிடையாது, அவ்வளோ அழகாக அவ்வளோ வஸ்திரங்கள் தரித்தவரா. அதனால் நம்ம வந்து கர்த்தரை நம்பணும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது நல்லமென்று வசனம் சொல்லுகிறது. அதே போல் கர்த்தரை தியா சொல்லு, கர்த்தரை கத்தரை நம்புகிறவனோ நம்மளுக்கு செழிப்பான். செய்ப்பார். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 28 28 25. 25. ஆ படிக்கலாமா? கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த சுதந்திரங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஆவியானவர் வழி நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தா. அவர்கள் சிறு வயதிலிருந்து கர்த்தாவே கற்றுக்கொள்ளுகிறதான இந்த பாடங்கள் கர்த்தாவே இயேசுப்பா தேவ வசனங்கள் கர்த்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம் பாடல்கள் கர்த்தாவே அவர்களுடைய ஹிருதயங்களில் பதிக மட்டுமல்ல கர்த்தாவே அது அப்பா கனிகளாய் கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் கர்த்தாவே ரட்சிப்புக்குள்ள நடக்கவும் கர்த்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே தேவசாயலாய் உருவாக்கப்படவும் கர்த்தாவே இயேசுவே அவர்கள் மூலமாய் கர்த்தாவே தேவனுடைய சபைகள் கட்டப்படவும் கர்த்தாப்பா இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவகரங்கள் கர்த்தாவே சண்டே ஸ்கூல் நடத்துகிற கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.